1917 கட்டின வீடுங்க. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி 2024. அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இந்த மாதிரி வீடெலாம் கட்ட முடியுமான்னா சான்ஸே இல்லைங்க. சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய நகராட்சி வந்து மாநகராட்சி ஆயிடுச்சு. மாதமா ஒரு நாளைக்கு எவ்வளவு? அவர் பேர் ஜீவானந்தம். நிறையா வருத்தப்படுற வியாபாரங்கள்லாம் சரியாக நடக்கிறது இல்லை. கவியரசு கண்ணதாசன் மணிமண்டலத்தில் தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றேன். ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த மணிமண்டலத்துக்கு நான் ஸ்டாப்பு 1 to 3 சர்வீஸு. காரைக்குடி, திருப்பத்தூர், மதுரை. டைமிங் பாருங்களேன். கோயம்புத்தூர் போகிறது தான் காரைக்குடி வந்து 11 மணிக்கு இந்த வண்டி ரெடியாக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, பொள்ளாச்சி போகலாம், உடுமலை போகலாம், பழனி போகலாம். நொங்கு 5 ரூபா தானே நொங்கு ஒரு கன்று? 5 ரூபா தானே ஒன்று? வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எமர்சன் விளாக்கர். இன்றைக்கி நான் இப்போது காரைக்குடி வந்திருக்கேன். ஸோ செட்டிநாட்டின் தலைநகரம் காரைக்குடி இங்கே வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி காரைக்குடியில் உள்ள பஸ் ஸ்டாண்ட் வீடியோ போடுங்க ப்ரோன்ட்டு. நம்ம நிறைய டைம் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில், ட்ராவல் அட்வைசரில். நீங்கள் வேணால் பாருங்கள். நிறைய டைம் 2-3 டைம் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி சிட்டி ஆறுக்கு முன்னாடி, மாநகராட்சி ஆறுக்கு முன்னாடி கூட நம்ம ஃபுல் வியூ எடுத்தோம். காரைக்குடியை சுற்றி நம்ம கவர் பண்ணோம் கம்ப்ளீட்டாகவே. முக்கியமான ஸ்ட்ரீட்டு, டவுன் எல்லாமே, பஸ் ஸ்டாண்ட் கூட பண்ணோம். அதுக்கு பிறகு கார்பரேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ கூட நம்ம அந்த சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பஸ் ஸ்டாண்டு போகலாம், நம்ம பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நினைக்கிறேன் கைஸ், நீ பாருங்கள். நான் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபம். ஸோ அங்கே தான் இருக்கேன். நம்ம காரை நிப்பாட்டிட்டு நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏர்லி மார்னிங் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:05. ஸோ 10:05க்கு அப்புறம் என்னென்ன பஸ்ஸெலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க, பை வாக்கில் பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். ஒரு தேவஸில் இருக்குது, அது தாண்டினா பஸ் ஸ்டாண்டு தான் வெப்சைட்டில். ஸோ வாங்க. ஏசி ஓடுது, ஏசி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நான் நிற்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பெரியாசில் இங்கே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் பெரியாசில் வந்துடும். அங்கேருந்து ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட் ரோடு. எப்படியே போனால் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். பஸ்ஸஸ் எல்லாமே இந்த பக்கம் போகுது பாருங்க. எல்லா பஸ்ஸும் இந்த பக்கம் தான் போகும். இப்போ காரைக்குடியிலேருந்து மதுரையாக இருக்கட்டும், இல்லை திருச்சி, ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸஸ்லாம் இந்த பக்கம் தான் வெளியில் வருவாங்க. வர்றது வந்து ஒன்று அப்படி சுற்றி வருவாங்க. இங்கே பாருங்கள், காரைக்குடியில் வந்து இருக்காங்க பாருங்க. கேட்போம் எவ்வளோன்னு. ஏன்னா எவ்வளோண்ணா அந்த ஊஞ்சல்? 4000மா? இது 4000, இது 3500? இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது. டைப் மாடல் மாதிரியா? அது லேஸாக இருக்குமோ இருக்கு. சேல்ஸ் எல்லாம் போகுதா இங்கே? டெய்லி எப்போவுமே இருக்குமா பெர்மனண்டாவே? அவ்வளோ இல்லை. ஓ, அங்கேயும் போயிடலாம். ஆனால் இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக வியாபாரம் இருக்காது. ஆனால் காரைக்குடி பெரிய ஊர் தானே, மக்கள்லாம் நிறையா வருவாங்கல்ல. பொருளாதாரம் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்கலாம். ஓ, அப்படி போயிடுறாங்க. பெரிய பெரிய ஷோரூம். அப்படி தான். வெளில போக முடியாது, லோக்கல் வாங்கிடுவாங்க. இது எப்படி டாடா ஏசியில் வந்துடுவீங்களோ? எப்படி இதில் போவீங்க? எக்ஸலில் எடுத்து போவீங்க. எவ்வளோ கொண்டு போக முடியும் எக்ஸலில்? அவ்வளோதான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 சம்பாதிக்கலாமா? ஆனால் போகாது. ஆனால் போனால் தான், போனால் கிடைக்கும். அப்படிதான். பட் இது வாங்குவாங்க. சரி, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அது என்னது? அதெல்லாம் வந்து எப்படி? இரும்பு. அது எவ்வளோ போகுது? 4000மா? எல்லாம் ஒரே ரேட்டு தானா? போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். எது லைஃபு? அது லைஃபா இது லைஃபா? அப்புறம் மூங்கில் தான். நிறைய கலெக்ஷன் கலக்கலாக வச்சுருக்கீங்க. இது வச்சுருக்கீங்க. இந்த பக்கம் கூட நிறைய வச்சுருக்கீங்க மெத்தையோட. ஆனால் மெத்தையோட 4000. இது இங்கேயும் மெத்தை வருமோ? ஓகே.
இப்போ இதுக்கு வரி உண்டா நீங்கள் மாதமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு டெய்லி? அப்போ அது கொடுத்தே ஆகணும், கப்பம் கட்டணும். ஆமாம், ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இதெல்லாம் இங்கேயே பேக் பண்ணி அடைச்சிப்பீங்களா போகும்போது? ஓ அப்படியா? நீங்கள் எந்த ஊர்? காரைக்குடி. வீடுலாம் இருக்குல்ல? ஆனால் இது சாமானெல்லாம் இங்கே படுத்துறீங்களா? ஓ அதான், வேலைக்கு ஆள் போட முடியாது, கட்டாது, வேலை இல்லை. ஆமாம் 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 ஆமாம். நன்றிங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்ஸ். சரிங்களா, நம்ம அண்ணாவிட்ட பேசியிருந்தோம். அவர் பேர் ஜீவானந்தம். நிறையா வருத்தப்படுற வியாபாரங்கள்லாம் நம்ம சரியாக நடக்கிறது இல்லை, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த கடையை அடைச்சிட்டு பைக் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 4-5 இது கட்டிக்கிட்டு கிராமங்களுக்கோ இல்லை அந்த பக்கம் தேவோட்டை, கண்ணங்குடி, அவட அறதான் இந்த மாதிரி போயிடுவாராம், போய் விற்க போயிடுவான். அந்த மாதிரி சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கான். காலையில் ஏதோ விற்கிறாப்புல. ஸோ எப்போதும் நடக்குமா அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா தேவசில் இருக்கு பாருங்களா, தேவசிலைக்கு நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு வந்துடும். லெஃப்ட் சைடு பாருங்கள், காரைக்குடி முனிசிபாலிட்டி, காரைக்குடி நகராட்சி இருக்குது, நகராட்சி அலுவலகம். இது வந்து மாநகராட்சி ஆயிடுச்சு, பட் இன்னும் உபயோக பண்ணலை, இன்னும் அந்த கட்டமைப்பு வரல. ஏன்னா அதெல்லாம் சின்ன திட்டம் கிடையாது, மிகப்பெரிய திட்டம். அதெல்லாம் மாறினா டைம் எடுக்கும். ஸோ ஸ்லோலி தான் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அடுத்த தேர்தலில் வந்து மேயர் வந்துடுவாங்க. பட் டெவலப் பண்ணுங்கிறது அது வந்து சடனாக மாற முடியாது. கைஸ் இப்போ பாருங்கள், இங்கேருந்து புதுக்கோட்டை வந்து 43 கிலோமீட்டர். அழகப்பா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 2.25 கிலோமீட்டர் ரைட்டில் போகணும், நேரம் ரைட்டில் போகணும். திருச்சி 90 கிலோமீட்டர், அறந்தாங்கி 33. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபத்தில் தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றேன். ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த மணிமண்டபத்துக்கு. கண்ணதாசனை பற்றி தெரியாமல் ஆள் இருக்காது. மிகப்பெரிய ஒரு கவிஞர் தமிழ்நாட்டில். அவரோட மணிமண்டபம் என்ட்ரன்ஸ் பாருங்கள், இப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு. கலர்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. கைஸ் இங்கே பாருங்கள், கண்ணதாசன் சிலை திறப்பு விழா எப்போ நடந்துச்சுன்னா 24/7/1994 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அப்போதைய விளம்பரத்துறை அமைச்சர் திரு மு தென்னவன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது, தலைமையேற்று திறந்து வைக்கப்பட்டது. அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர், மின்துறை அமைச்சர் கண்ணப்பன் சிலை திறப்பு. இந்த லைப்ரரி இருக்கு இல்லையா உள்ள, ஸோ அது திறந்தது பார்த்திங்கன்னா எஸ் ரகுபதி அவர்கள் அமைச்சராக இருந்தவங்க. ஸோ இதான் அவரோட திரு உருவச்சிலை, வெங்கலச்சிலை. ஸோ இங்கே பாருங்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களால் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. மொத்த மதிப்பீடு 54.4 லட்சம், 55 லட்ச ரூபா ஆல்மோஸ்ட். திறந்த ஆண்டு 21/10/1992 அப்போதைய சிஎம் டாக்டர் ஜெயலலிதா திறந்து வைக்கப்பட்டது. அதே மாதிரி இது தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் 1992 அடிக்கல் நாட்டப்பட்டு பணி தொடங்கப்பட்டு 54 லட்சம் செலவில் அன்று முடிக்கப்பட்டது. 91 திறந்து வச்சது ஜெயலலிதா அவர்கள். உள்ளே வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்குள்ளே. இங்கே பாருங்கள், அப்போதைய ஃபோட்டோக்கள், கவிஞர் கண்ணதாசனுடைய அப்போது நிறைய ஃபோட்டோஸ் இருப்பாருங்க. எம்ஜிஆரோட இருக்குது, காமராஜரோட இருக்குது, கலைஞருடன் கவியரசர் கண்ணதாசன் ஒரு ஃபோட்டோ. சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் கவிஞர் கண்ணதாசன். ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருடன் கவியரசர். ஸோ நிறைய ஃபோட்டோ இருக்குது. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பாருங்கள். ஸோ இதான் அவருடைய மணிமண்டபம். ரஷ்ய நாடு சென்று திரும்பிய கவியரசரை புரட்சித் தலைவர் பாராட்டி அவர்கள் காட்சி. ஸோ ரஷ்ய நாடு போய் திரும்பும்போது எம்ஜிஆர் வரவேற்ற போய் எடுத்த படம். மணக்கோலத்தில் கவிஞர் பார்த்தீங்களா, அவன் ஒய்ஃபோடு இருக்கும்போது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் இருக்குது.
ஸோ நிறைய பேர் படிக்கிறாங்க. லைப்ரரி பக்கத்தில் இருக்குது. ஸோ புக்ஸ்லாம் வாங்கி ரெஃபர் பண்ணுறாங்க. பார்த்துட்டு இருக்கிற நூலகம் இந்த தெரிவி பாருங்கள். நான் வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைப்ரரி போயிருந்தேன். நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. வந்தாச்சு. சூப்பரான ஒரு மணிமண்டபம் வந்து அது. ஸோ யாராவது காம்படிஷன் எக்ஸாம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருந்தால் நிச்சயமாக இந்த லைப்ரரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜிகே, இப்போ சிலபஸ், சப்ஜெக்ட் ஒரு நிறையா புக்ஸ் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான கவிஞர் தமிழ்நாட்டுக்கு இருந்தவர். 5000க்கு மேற்பட்ட பாடல் எழுதினவர், 4000க்கு மேற்பட்ட கட்டுரை எழுதினவர். ஸோ ஃபேமஸான ஆள். நம்ம திருப்பத்தூர் பக்கத்தில் திருக்கூடல்பட்டிங்கிற கிராமத்தை பிறந்து நினைக்கிறேன். ஸோ அவர் நினைவாக தான் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டது காரைக்குடியில். ஸோ ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் இன் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபம். ஸோ வாங்க பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போகலாம். கைஸ் இப்போ பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் அந்த நகராட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் பாருங்கள் நிறைய பொம்மை வைக்கிறாங்க. ஹிந்திக்காரங்க, ஃபுல் ஹிந்திக்காரங்க தான் பாருங்கள். ஸோ ஹிந்திக்காரங்க வந்து காரைக்குடிலையும் இருக்காங்க, காரைக்குடியில் விற்கிறாங்க. வியாபாரம் பண்ணுறாங்க. பட் முன்னாடிலாம் நம்மளால தான் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கூட உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விற்கிறது, அப்புறம் ஐஸ் விற்கிறது. இப்போ கடைகள் கூட மார்வாடிஸ் நிறையா வந்துட்டாங்க அந்த பக்கம். ஐஸ் வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்ட் காரைக்குடி. ஸோ ரவுண்ட்ஸ் வரலாம் வாங்க. தேவோட்டை மதுரை வண்டி போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. ஸோ பஸ்ஸஸ்லாம் நிறையா நிற்கிது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம். காரைக்குடி வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிட்டி தான் இன் தமிழ்நாடு, நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய நகராட்சி வந்து மாநகராட்சி ஆச்சு. இங்கேருந்து போக்குவரத்துக்கு பிரச்சனை இருக்காது எப்போதுமே. உதாரணத்துக்கு இப்போ திருச்சியாக இருக்கட்டும், மதுரை, ராமேஸ்வரம், ராம்நாடு, தேவக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை இந்த மாதிரி இருக்கலாம், அடிக்கடி பஸ் இருக்கும். ஈவன் திண்டுக்கலுக்கும் பஸ் அடிக்கடி இருக்குது. ஸோ இது தாண்டி நிறைய ஊருக்கு பஸ் இருக்குது. பட் எப்போவுமே பிஸியாகவே இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு. சிவகங்கை மாவட்டத்தில் நம்பர் 1 பஸ் ஸ்டாண்ட்னா இதாக தான் இருக்கும். ஏன்னா பஸ்ஸுக்கு பஞ்சமே இருக்காது, அடிக்கடி பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை ஜஸ்ட்டு கவர் பண்ணலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டை சுற்றி கடைகள் இருக்குங்க பாருங்கள். ஹோட்டல் ஆரியாஸ், மெஸ்ஸு, கூல்ட்ரிங்க் ஸ்டாலு, அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் இருக்குது. ஐயா ட்ராவல்ஸு, வைரம் ட்ராவல்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா. இந்த பக்கம் மட்டும் இல்லை, அந்த பேக் சைடு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பஸ்ஸஸ் பார்த்துலாம். மதுரைக்கு போகிற பஸ்ஸஸ் பாருங்கள், என்னென்னஸ் இருப்பாங்க ரெடியாக நிற்கிது மதுரைக்கு போகிறதுக்கு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் ஒரு ஏசி பஸ் நிற்கிது. பார்த்திங்கன்னா மதுரை தான் போகுது. நான் ஸ்டாப்பு 1 to 3 சர்வீஸு, காரைக்குடி, திருப்பத்தூர், மதுரை. ஸோ இது டைமிங் தான், அடிக்கடி கிடையாது. பட் டைமிங்க்கு வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சர்வீஸ் இருக்குது. 1 to 3 காரைக்குடி டு மதுரை. ஸோ காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க கைஸ். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஜேஎம் பஸ்ன்னு சொல்லிட்டு பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு திண்டுக்கல் போகுது. கணேசன், பழனி, அங்கே நீங்கள் பழனிக்கு மாறிக்கலாம், அடிக்கடி பஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறது. ஸோ இதை பாருங்களேன், இந்த ரூட்டு வந்து சூப்பரான ரூட்டு. திருப்பத்தூர் போய் அங்கே சிங்கமுனரி, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, அதான் ரூட்டு. எம்பிடிசி இது பொள்ளாச்சி ரூட்டில் போகுது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் வழியாக போயிடுவோம். ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம் ரோடு தான் போவாங்க. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. காலையில் இந்த பஸ் எடுக்கிறாங்க. ஸோ 5:30, 6 மணிக்கு நான் உடுமலையில் பார்த்தேன். ஸோ அந்த பஸ் தான் அது. ஸோ இந்த பஸ் டைமிங் பாருங்களேன், கோயம்புத்தூர் போகிறதுனா காரைக்குடியில் வந்து 11 மணிக்கு இந்த வண்டி ரெடியாக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, பொள்ளாச்சி போகலாம், உடுமலை போகலாம், பழனி போகலாம். ஸோ எந்த ஊருக்கு போனாலும் இந்த பஸ்ஸை ஏறிக்கலாம். இதான் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். இந்த பக்கம் கடையில் நிறையா இருக்குது. நம்ம இந்த பக்கம் ரேக் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி போகிற ரேக்கு. இது பாருங்கள், பரமக்குளம் தஞ்சாவூர் போகிறது. காரைக்குடி, கோட்டையூர், பள்ளத்தூர், திருமயம், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, தஞ்சாவூர் 1 to 8 சர்வீஸாக பாருங்கள். ராமேஸ்வரம் டு திருச்சி 1 to 9 சர்வீஸு. ராமேஸ்வரம், அன்வாடு, ஆர்எஸ் மலம் பைபாஸ், திருவாடனை, தேவக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி. திருவாடனை போகுது கையாட்டி. ஸோ இது வந்து ப்ரீமியம் சர்வீஸு ராமேஸ்வரம் ரோட்லேருந்து. அது பார்த்திங்கன்னா மதுரை போகிறது. இது பார்த்திங்கன்னா திருச்சி போகிறது.
திருச்சி ஏசி பஸ். ஸோ டைமிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஏசி பஸ் காரைக்குடி திருச்சி போகிறது, திருச்சியிருந்து காரைக்குடி போகிறது, அது கீழே வந்து மதுரை போகிறது. காரைக்குடி மதுரை, மதுரை டு காரைக்குடி 3 சர்வீஸ் போகுது. அதே மாதிரி மதுரை டு காரைக்குடி அதே 3 சர்வீஸ் தான். திருச்சிக்கு வந்து சர்வீஸ் நிறையா இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. உங்களுக்கு 1 to 3 திருச்சி ரெடியாக நிற்கிது வருங்க. ஏசி பஸ்ஸு இது திருச்சியும் பார்த்தது தான். அப்புறம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர், இந்த பக்கம் பார்த்தா பட்டுக்கோட்டை லைன், பட்டுக்கோட்டை இறந்தாங்க லைனு. இப்போ ஏம்பலுக்கு என்எல் ப்ரைவேட் பஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் பட்டுக்கோட்டைக்கு ரெடியாக இருக்க வண்டி. இந்த பஸ் பாருங்கள், 22 கோயம்புத்தூர் காரைக்குடி வண்டி. நான் நேமாக 20 டெப்போ போகுது நினைக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு, 20 திருப்பி டெப்போ போகுது. பஸ்ஸு நிறைய இல்லை, கம்மியாக தான் இருக்குது. மேபி இயர்லி மார்னிங்கெல்லாம் இல்லாட்டி ஈவினிங்லாம் நிறைய பஸ் இருக்கும். இது பாருங்கள், இது T 63 பாரதி பஸ்ஸு. எங்கே போகுதுன்னு தெரில, திருவொற்றியூர் போகணும்னு நினைக்கிறேன். எஸ்கேடி தேவக்கோட்டை போகுது. எஸ்கேடி பஸ். டைம் டேபிள்லாம் எந்தளவுக்கு ஆக்டிவ்னு தெரில, பழைய போர்டு ரெஃபர் பண்ணிக்கங்க. கண்ணுக்கு தெரியுமா தெரில உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரமக்குடி, முதல்தூர், கமுதி, சிவகங்கை, திருச்செந்தூர், முதல்தூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே. திருச்செந்தூர் எத்தனை மணிக்கு போகுது பார்த்தீங்கன்னா 2:10 இங்கேருந்து கிளம்புது. திருச்செந்தூர் காரைக்குடி திருச்செந்தூர் பஸ் ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ ஸ்ரீ பவானிக்கு பாருங்கள், ராம்நாடு போகிறது வழி. தேவக்கோட்டை, ஆர்எஸ் மூலம், திருவாடனை ஆர்எஸ் மூலம், தேவிப்பட்டினம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பழனி ஓடின வண்டி பரமுடி போகுது, அது தேவக்கோட்டை போகுது. மதுரை டெப்போ, மதுரை டு தேவக்கோட்டை வண்டி. பழைய க்ரீன் கலர் வண்டி பரமுடிக்கு போகுது, பழனி வண்டி. இருக்குது காரைக்குடி மாநகராட்சியுடைய நான் நாராஜ்யம் போட்டிருக்கேன், அதை பார்த்து சொல்கிறேன். இருசக்கர வாகன 2 வீலர் பார்க்கிங் இது. ஸோ மேலே கீழே 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ லைட்டாக பின்னாடி போகலாம் வாங்க. இந்த ட்ராவல்ஸ் நிறையா இருக்கும், அது என்னென்ன ட்ராவல்ஸ் இருக்கும் பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பேக் சைடு வந்துட்டோம், பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸு. நைட்லாம் பார்க்கணுமே, போய் வரிசையாக பஸ்ஸஸ் நிற்கும். இந்த பாருங்கள், இது வந்து கண்ணாத்தாள் ட்ராவல்ஸு, சென்னை செல்ல. அது பக்கத்தில் வந்து MP எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ட்ராவல்ஸு. நிறைய டைப் வச்சுருப்பாங்க. கண்ணாத்தா மட்டும்தான், வேறு ட்ராவல்ஸ் இருக்கும். இந்த பாருங்கள், BB ட்ராவல்ஸு, சுப்பு ட்ராவல்ஸ் சொல்லிட்டு. ஸோ நிறையா ட்ராவல்ஸ் டைப் இருக்கும். இது ராமு ட்ராவல்ஸு, இது PR ட்ராவல்ஸு, இது ஜெயவிலாஸ் ட்ராவல்ஸு. இது பாருங்கள் ஜூபிட்டர், நிறைய ட்ராவல்ஸ் இருக்காங்க. ஜூபிட்டர், MJT, கஜபதி, அழகப்பா, OBM, சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு, SRS, A1 சொல்லிட்டு நிறைய ட்ராவல்ஸு புக்கிங் ஆஃபீஸு. இது ரங்கநாதன் ட்ராவல்ஸு, இது பல்வீன் ட்ராவல்ஸு, இது KPM க்ளோஸ்டு சர்வீஸில் இருக்குது, அதனால் போட்டாங்க. இது அகமதியா ட்ராவல்ஸு, இது பாக்கியலட்சுமி லாஸ்ட்டில். நிறையா காரைக்குடி வர பஸ்ஸஸ் தான் நிப்பாட்டி போடுறாங்க. ரித்தீஸ் வரிசை நிற்கிது பஸ்ஸஸ்லாம். SKT டூர்ஸ். கைஸ் பாருங்கள், ஒரு புது வண்டி டவுன் பஸ், தச்சங்குடி போகிறது. புதுவயல், சிறுகோயில், சக்திவயல், நெம்மேனி. ரூட் நம்பர் 12. இந்த பக்கம் ட்ராவல்ஸு பார்த்தோம் இல்லையா, வைரம், அன்னை ட்ராவல்ஸு, CKK ட்ராவல்ஸு, டூபி, காரைக்குடி, திருப்பனங்குடி. ஸோ கோயம்புத்தூர் கிலோமீட்டருக்கு பாருங்கள். போகிற வண்டி இதுக்கு பாருங்கள், பழனி போகிற வண்டி காரைக்குடிலேருந்து. இந்த பஸ் நம்ம ஆல்ரெடி ட்ராவல் அட்வைஸ் சேனல் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபுல் ஜார்னி இங்கேருந்து பழனி வரைக்கும். ஸோ அந்த பஸ் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் வந்தது, ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் தான் ஆகுது. T நம்பர் 7 பழனி வண்டி. ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, லிமிட்டடாக தான் இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது லாங் ரூட் பஸ் பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் பார்க்கலாம். ஈரோடு, திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், அது மாதிரி லாங் ரூட் பஸ் பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து மதுரை, ராமேஸ்வரம், திருச்சி அந்த மாதிரி பஸ் தான் பார்க்க முடியுது. ஸோ
பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணியாச்சு. லக்கி ராம்நாடு போகிறது. ராம்நாடு காரைக்குடி, காரைக்குடி ராம்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காரைக்குடியில் ஒரு இன்டீரியர் லொக்கேஷனுக்கு உள்ளே வந்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைப் கூட கேட்டிருந்தாங்க காரைக்குடியில் இன்டீரியர் லொக்கேஷன் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மகர்ணம் பொட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ வந்த வேகத்தில் இங்கே பாருங்கள், நொங்கு விற்கிறாங்க, சாப்பிட்லாம். எல்லாம் கேட்போம். ஆனால் எவ்வளோ நொங்கு? 5 ரூபா தானே நொங்கு ஒரு கன்று? 5 ரூபா தானே ஒன்று? 7 ரூபாயாச்சா? சரி 20 ரூபாய் கொடுங்க. ஒரு கன்று வந்து நம்ம ஏரியா ஆர்எஸ்எம் பக்கம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான், இங்கே 7 ரூபாயா. ஸோ 20 ரூபாய்க்கு 3 தர்றாங்க. 21 ரூபா வருது, 1 ரூபா டிஸ்கவுண்ட். ஸோ அவங்க காரைக்குடிக்கு உள்ளே விற்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க சார்ஜ் அப்படி. பாருங்கள் என்னென்ன போயிட்டுருக்கா மதுரைக்கு தேவைப்பட்டதும் போது. ஆக்சுவலி இந்த ஒன்வே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம், அதனால் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த பக்கம் வர்றாங்க. இப்படியே போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் போயிடுவாங்க. எல்லா பஸ்ஸும் இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் காலையிலையும் பார்த்தேன், இப்போவும் பார்த்துட்ருக்கேன். நல்லா யாரோ ஓடுது. ஏன்னா டவுனுக்குள்ளே இருக்கார், வேறு கடைகள் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியே கிராமங்கள்லாம் கொண்டு வந்து நல்லா மார்ஜினல் விற்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்காத பண்டங்கள் இல்லையா, அபூர்வ பண்டம். ஸோ ஒரு காலத்தில் கிராமங்களில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம ஆளுகள் இருந்தால் நம்ம வயல்வெளிகளில் இருக்கும் மரங்கள், அதை வெட்டி சாப்பிடுவோம். நல்லா யாரும் இருக்குது. பட் இப்போல்லாம் பண்ண முடியதில்லை, அதுக்கெலாம் ஆள் ரெடியாகவும் இல்லை. மரங்கள்லாம் கண்ணாபுரம் வளர்ந்துருக்கு. மூணு பீஸ் 20 ரூபா சொன்னாப்புல, நமக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காப்புல. ஸோ 4 பீஸ் 20 ரூபா, நம்ம கணக்குப்படி கரெக்டு தான். இது பீஸ் 5 ரூபா, கண்ணு சொல்லுவாங்க, கண்ணு 5 ரூபா, அதே ரேட்டை கொடுத்துட்டாப்புல. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு ஸ்வீட் இருக்கும் லைட்டாக, அந்த இளநீ தண்ணி மாதிரி இருக்கும் இந்த நுங்கு நீர். பட் தண்ணி மாதிரி இருக்குது. எனக்கு நல்லாயிருக்கு, சாப்பிட்லாம். ஸோ வெயில் காலங்களில் இந்த மாதிரி கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்ருங்க வாங்கி. ஏன்னா நம்மளுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸு பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இளநீர், நொங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரி சாப்பிட்னா நல்லது உடலுக்கு. ஸோ இது எங்கேயா கிடச்சின்னா வாங்கி சாப்பிட்ருங்க. சீப்பு 5 ரூபா தான் ஒரு கன்று. இப்போ பார்த்துங்களேன், 20 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு போதும், தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. சாப்பிடாச்சு. பக்கம் பொருட்காட்சி போட்டிருக்காங்க, பொருட்காட்சி எக்ஸ்போ போட்டிருக்காங்க 2024. ரைட் சைடு பாருங்கள். டாடா ஏசி பேக் சைடு வருது. ஓகே, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டருக்கு பாருங்கள், ஃபேமஸான தேட்ரு சத்தியம் தேட்ரு, ஆனந்த் தேட்டர்னு சொல்லுவோம். இப்போ சத்தியம் ஆயிடுச்சு. அந்த தேட்டரு தான் அது. என்ன படம் ஓடுது? அரண்மனை 4 ஓடுது. அரண்மனை 4, எஸ், இதுதான் தேட்ரு. ஸோ இடத்த பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரீயான பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. இதுதான் மார்னம் பொட்டல்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பழைய வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு இன்டீரியர் ஏரியா காமிச்சிட்ருக்கேன். காரைக்குடியில் ஒரு இன்டீரியர் ஏரியா. இது வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போக்குவரத்து நிறைந்த ஏரியா கிடையாது, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இந்த பக்கம் நிறையா பழமையான வீடுகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் போக போகிற வீதியை பாருங்கள், PAL ஸ்ட்ரீட்டு, பாலே வீதி, தமிழ் அழகாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு செட்டிநாடு ஹவுஸ் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, அதை உள்ள போயிட்டுருக்கேன். ஸோ ரோடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பில்டிங் ஏதோ ரினோவேட் பண்ண நினைக்கிறேன், அதனால் அந்த வேஸ்டேஜ்லாம் வெளியே கொட்டி கிடக்கு. ஏன் பாருங்கள், இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு செட்டிநாடு ஹவுஸ். தெரியுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த விண்டோலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் டோர்லாம் பாருங்களேன், பழங்கால டோர். வீடு உள்ளே தெரியுதா? ஸோ இது வந்து செட்டிநாடு ஹவுஸு. ரெனோவேட் பண்ணாமல் லைட்டாக அங்கேயே பண்ணியிருக்காங்க. உள்ள ரூம்ஸ்லாம் பார்க்கும்போது மேலே வந்து சட்டம்னு சொல்லுவாங்க, சட்டம், மரச்சட்டம், அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்கள்,
இது பெரிய செட்டிநாடு ஹவுஸு, பெயிண்டிங் பண்ணியிருக்கு. இதெல்லாம் செட்டிநாடு ஹவுஸ் தான். வீட்டை பாருங்கள். ஏவாவின்னு சொல்லிட்டு இதை போட்டு பாருங்க, PPRVS. வீட்டின் முன்புறத்தை பாருங்கள். இதுதான் செட்டிநாடு ஹவுஸ், தெரியுதா? நம்ம சென்னையில் டெம்பிள் டவர் இருக்குல்ல, அது மாதிரி தெரியுதுல்ல, அடுக்கடுக்காக இருக்கும்ல. ஸோ அது மாதிரி மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல, அது மாதிரி செட்டிநாடு ஹவுஸ் இருக்குது. அது ஒரு ஃப்ளோரு, அதுக்கு மேலே. ஸோ இதெல்லாம் வந்து பழமையான ஹவுஸ், செட்டிநாடு ஹவுஸு. இப்போ லைட்டாக அங்கங்கே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அந்தந்த பக்கம்லாம் அந்த சீட்லாம் போட்டிருக்காங்க, கூலிங் சீட்டு, பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம்லாம் பெயிண்ட் அடித்தாங்கன்னு தெரில. ஒரு பக்கம் அடிச்சிருக்கு, இந்த பக்கம் இங்கே பிளாக்ல ஒரு வேளை அடித்து இந்த மாதிரி மாறி இருக்கான்னு தெரில, கலரிங்லாம் மாறி இருக்குது. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது, மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை வந்து காலகட்டத்தில் இந்த மாதிரி மிகப்பெரிய வீடுகள்லாம் மெயின்டைன் பண்ணுறது சும்மா பண்ண முடியாது. அது புது வீடே கட்டிட்டு போயிடலாம், அந்த மாதிரி அந்தளவுக்கு காஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் ஆகும். பட் இருந்தாலும் ஸ்டில் வந்து இந்த வீடை தக்க வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஹவுஸ் தான் ஒரு ஐடியலே. இந்த காரைக்குடிக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம்னா இந்த ஹவுசஸ் தான். பொதுவாக வந்து காரைக்குடி செட்டிநாடு ஹவுஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடுகளுடைய முழு மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பாருங்கள், சரிதா? இது ஒரு வீடு. இதெல்லாம் பழங்கால வீடுகள், பல வருடங்கள், கிட்டத்தட்ட 50 வருஷம் 70 வருஷம், 1904 1924 இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் என்னோட பண்ணுறதுனா சும்மா கிடையாது, பெரிய அளவில். உள்ளே வீடு உள்ளே போக முடியாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உள்ளே அழகாக இருக்குங்க, நான் தெரியுதா? ஓப்பனாக உள்ளே போனீங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஓப்பனாக இருக்கும், ஓப்பன் பிளேஸ். மழை பெஞ்சால் மழை பெய்யும், வெயில் போட்டால் வெயில் படும். சுற்றி பார்த்திங்கன்னா ரூம்ஸாக இருக்கும். இப்போ நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க, இந்த இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பாருங்களேன், தெரியுதுங்களா? ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, ஓப்பன் பிளேஸ், மேலே தண்ணி விழுகும். ஸோ இதான் செட்டிநாடு ஹவுஸுடைய தோற்றம் மாதிரி. அப்படியே இந்த வீடு தொடருது. இது வேறு வீடு நினைக்கிறேன். இதோட பெயிண்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கல்ல, மேலே ஓடு போட்டிருக்காங்க பாருங்கள். ஓடு தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும், சூடு வெக்கை அந்த மாதிரிலாம் இருக்காது. காற்றோட்டமாக அந்த காலங்களில் சூப்பராக கட்டியிருப்பாங்க. ஸோ இதனால் வீடு க்ளோஸாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஒரு வீடு, இதுவும் வீடு, மெய்யம் போட்டிருக்கா. ஸோ இது ஒரு வீடு. எல்லாம் செட்டிநாடு ஹவுஸ் தான். ஸோ இந்த பக்கம் உள்ள வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ ஒரு புது வித எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு, நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும். ஸோ காரைக்குடி செட்டிநாடுனா இதான் வீடுகள். இதை தாண்டி நிறைய இடங்களில் வந்து காரைக்குடியிலே நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வீடு இடித்து ஒரு காம்ப்ளெக்ஸோ ஒரு நியூ பில்டிங் கட்டியிருப்பாங்க. இந்த பாருங்கள், பழங்கால வீடு, பட் ஓட்டை பார்த்திங்களா, தெரியுதா? ஸோ இது வித்தியாசமான ஓடு, சின்ன ஓடாக இருக்கும். ஸோ இது வந்து நான் நார்மலான ஓடு, பட் அதுக்கு மேலே பாருங்கள், தெரியுதா? சின்ன இப்போ கேரளா சைடில் இருக்கும், சின்ன ஓடாக இருக்கும். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கேன். அதாவது சத்தியம் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். இந்த பக்கம் ஒரு வீடு பார்த்தேன், மிக பிரம்மாண்டமாக இருக்குது, பழமையான வீடு. அதுதான் காமிக்க வந்திருக்கேன். காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் அந்த ஹவுஸ், செட்டிநாடு ஹவுஸு. ரொம்ப பழைய பில்டிங்கு. அது ரினோவேட் பண்ணிக்காலான்னு தெரில, ரினோவேட் பண்ணலை, அப்படியே இருக்குது ஷோகேஸ் மாதிரி. பாருங்கள், வீட்டை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். அதான் ஓடு தான், எல்லாமே ஓடு தான். மேலே டாப்பில் டெரஸில் இது ஓடு, அதுக்கு மேலே ஓடு, அதுக்கு மேலே ஓடு. இந்த பக்கம் பாருங்கள், கோபுரம் இருக்கு பாருங்கள், அது ஒரு ஓடு. இந்த பக்கம் பாருங்கள். ஸோ பிரம்மாண்டமான ஒரு மாளிகை தாங்க இந்த செட்டிநாடு ஹவுஸு. பார்க்கவே அங்கே பார்க்கும்போதே இந்த வீடு தெரிஞ்சுது, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இந்த மாதிரி வீடெலாம் கட்ட முடியுமான்னா சான்ஸே இல்லைங்க. பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குண்ணே, பழமையான பில்டிங்கு. ஸோ பெயிண்டிங்லாம் கீழே அடிச்சிருக்காங்க, அந்த கீழே, பட் மேலாம் அடிக்கலை, அப்படியே இருக்குது.
பட் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி கட்டினதை பாருங்கள், அதை யோசிங்க. ஏன்னா இந்த வீடெலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க. 1940, 30 இல்லை 20 அந்த காலகட்டத்தில் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சாரி, நான் போட்டிருக்கு பாருங்கள், ஊ சிவமயம் பலவேறு PLVRM 11/6/1917. இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, என்னால் படிக்க முடியுது. 1917 கட்டின வீடுங்க. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு, 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி 2024. பாருங்கள் எவ்வளோ வருஷம், 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 100 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன அந்த ஸ்ட்ரக்சரல் மாறாமல் அப்படியே இருக்குவாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் பண்ண முடியாது, இன்றைக்கி கால சூழ்நிலை வந்து நிச்சயமாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பொருளாதார சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த கீழே பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க, ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்லாம் புதுசாக போட்டிருக்காங்களா இல்லை பழைய கேட்டை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க தெரியல. பட் சூப்பராக இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்குங்க. காரைக்குடி வந்தால் இந்த மாதிரி ஏரியாக்களை மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நம்ம செட்டிநாடு வீடு தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு பழமையான வீடை பார்த்தோம், அந்த வீடை தான் பார்த்தோம். இதை தாண்டி இந்த வீடு பாருங்கள், இதுவுமே ஒரு பழமையான வீடு தான். பட் அதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்டைல் இருக்குது, பழைய ஸ்டைலில். ஐ திங்க் இது ரெனோவேட் பண்ணியிருக்கணும், இல்லை பழைய வீடு தான், கண்டிப்பாக பழைய வீடு தான். இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைக்கு மாதிரி நீட்டாக மாற்றி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இட் இஸ் லைக் புது வீடு மாதிரி இருக்குது. இதுவுமே மாடர்ன் ஹவுஸ் தான் பக்கத்தில் இருக்கிறதுமே. ஸோ ஒரு பழமையான ஹவுஸுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களுக்கு வீடுகள் இருக்குது. வீடு பாருங்கள், இதெல்லாம் வந்து மாடர்ன் ஹவுஸ். இது இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஹவுஸு. இதை பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் உள்ள ஹவுஸு. ஆச்சுன்னா இப்போ அவங்க இருக்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஆள் இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது சென்னையிலே பெங்களூர் போயிடுவாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, வாட்ச்மேன் மாதிரி போட்டு அந்த வீடை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலத்துல அதாவது இடத்தோட வேலை மதிப்பு ஜாஸ்தி. ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க, இல்லை பில்டர் கொடுத்துவாங்க, அந்த மாதிரி இருக்குது. சிலவங்க வந்து அதை அப்படியே ரினோவேட் பண்ணி கன்டினியூ பண்ணுவாங்க. பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்காங்க, இதை ரினோவேட் பண்ண வீடு, பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க. இதுவும் ஓல்டு ஹவுஸ் தான், செட்டிநாடு ஹவுஸு. பார்த்தீங்களா, ராமவிலாஸ். இது வந்து 1934 கட்டினது, தெரியுதுங்களா? ஸோ 1934. இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 இயர்ஸ் ஆயிடுச்சு வீடு கட்டி. 90 வருஷங்க, யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வீடு கட்டினோம்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டோம்னா ஃப்ளாட்டோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைஃபே பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ், இல்லை மேக்ஸிமம் போனால் ஒரு 35 இயர்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி போகுது. பட் இந்த வீடுகள் செட்டிநாடு ஹவுஸ் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 90 வருஷம், 100 வருஷம், 80 வருஷம், 110 வருஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்குது. எல்லாம் செம்மையாக வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வீட்டில் ஆளில் பாருங்கள், பூட்டி கிடக்க பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு நிலைமை. இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து ஆள் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ கைஸ், வீடியோ முடிக்க நேரம் வந்தாச்சு. காரைக்குடியை பற்றி நம்ம ஒரு லொக்கேஷன் தான் இதுதான், ஐகானிக்கான ஒரு பிளேஸு செட்டிநாடு ஹவுஸு. ஹெரிட்டேஜ் பில்டிங் சொல்லுவாங்க செட்டிநாடு ஹவுஸு. ரொம்பவே ஃபேமஸான ஹவுஸு தமிழ்நாட்டில். நிறைய பேர் வெளிநாடுகள் இல்லை தமிழ்நாட்டை தாண்டி நிறைய பேர் வந்து இந்த வீடுகளை பார்க்க வருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாத்தான ஹவுஸு. ஸோ அங்கே தான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுறேன், அந்த ஹவுஸையும் பார்க்கலாம். ஸோ காரைக்குள்ளே செட்டிநாடு ஹவுஸை கவர் பண்ணோம். ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஏன்னா ஒவ்வொரு டைப் வீடு இருந்துச்சு. பழமையான வீடுகள், பராமரிக்கப்பட்ட வீடுகள், பராமரிக்கப்படாத வீடுகள்லாம் இருக்குது. மிக பிரம்மாண்டமான வீடுகள்லாம் இருந்துச்சு. 100 வருஷம் 100 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்லாம். பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணோம். ஸோ முக்கியமான ஏரியாஸும் கவர் பண்ணோம் காரைக்குள்ளே. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோஸ் சந்திக்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் எம்எஸ்எம் விலாகர். காரைக்குடியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ட்ராவல் அட்வைசர் சேனலில் காரைக்குடியை பற்றி போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.